அடையாறு சத்யா ஸ்டுடியோவில் நவரத்னம் படப்பிடிப்பு. எம்ஜிஆர் அவர்களின் ஜோடியாக நடிகை PR வரலட்சுமி நடிக்க வேண்டிய காட்சியை இயக்குனர் AP நாகராஜன் படமாக்கிக் கொண்டிருந்தார். வானம் பொத்துக்கொண்டு மழையை கொட்டி கொண்டிருந்தது. இருந்தாலும் படப்பிடிப்பு செட்டுக்குள் என்பதால் படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நடிகை PR வரலட்சுமிக்கு இதை முடித்துவிட்டு இரவோடு இரவாக விமானம் பிடித்து ஹைதராபாத் செல்ல வேண்டும். அங்கு அவருக்கு தெலுங்கு படப்பிடிப்பு. இவர்தான் முக்கியமான லீட் ரோலில் நடித்து கொண்டிருக்கிறார். அதனால் நாளை இவர் இல்லாவிட்டால் பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்று தயாரிப்பாளர், இயக்குனர்கள் பலமுறை சொல்லியதால் பதட்டத்துடன் இருந்தார் PR வரலட்சுமி. எம்ஜிஆர் படப்பிடிப்பில் மும்முரமாக நடத்தி கொண்டிருந்தார். சந்திரோதயம் படத்தில் ஒரு பாடல் காட்சியில் மலையில் மண்டபத்தில் தங்கியிருந்த மக்களை அழைத்து கொண்டு எம்ஜிஆர் புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக என்று பாடிக்கொண்டு வருவார். அப்போது குழந்தைகள் மலையில் நனைந்து சளி பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக சுடுதண்ணீரை மலை போல மேலிருந்து தூவ வேண்டும் என்று கண்டிஷன் போட்டிருந்தார் என்பது பலரும் அறிந்த விஷயம். அந்த அளவுக்கு குழந்தைகள் மீதும் உடன் நடிப்பவர்கள் மீதும் எம்ஜிஆர் ஆரோக்கியமான சூழல் வேண்டும் என்று நினைப்பவர். இப்பொழுது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. PR வரலட்சுமிக்கு நேரம் நெருங்க எப்படியும் படம் முடிய வேண்டுமே, நமக்கு சம்பந்தப்பட்ட காட்சி எங்கு எடுத்தாக வேண்டுமே என்று கையை பிசைந்து கொண்டிருந்தார். அப்போது சத்யா ஸ்டுடியோவின் கேட்டில் நின்றிருந்த வாட்ச்மேன் ஒருவர் எம்ஜிஆரை நோக்கி ஓடி வந்தார். எம்ஜிஆர் அவரை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார். அவர் அருகில் குனிந்து எம்ஜிஆரிடம் காவலாளி ஏதோ சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் அப்படியா, சரி உடனே வர சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே காவலாளி ஓடி சென்று கேட்டுக்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் கொட்டுமலையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை தலைவர் உங்களை உள்ளே வர சொன்னார் என்று சொன்னார். உடனே மலையில் நின்று கொண்டிருந்த அந்த ஏழை மக்கள் ஐயா ஐயா என்று கதறிக்கொண்டு எம்ஜிஆரை நோக்கி ஓடி வந்தார்கள். செட்டுக்குள் இருந்த எம்ஜிஆரும் மலையில் நனைந்தபடி என்ன விஷயம் என்று அவர்கள் நோக்கி கையை நீட்டியபடி கேட்டார். அவர்கள் கூவம் நதிக்கரையில் குடிசை போட்டு வாழ்ந்து வருகிறோம். மழை அதிகமாக வருவதால் எங்கள் குடிசையெல்லாம் தண்ணீரில் அடித்து கொண்டு போய்விட்டது. குழந்தைகளின் பாட புத்தகங்கள் போய்விட்டது. நாங்கள் நிற்கதியாக நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் எஜமான் என்று கதறினார்கள். அவ்வளவுதான், படப்பிடிப்பு நின்று போய்விட்டது. இயக்குனர் AP நாகராஜன் கன்னத்தில் கை வைத்து சேரில் உட்கார்ந்து விட்டார். PR வரலட்சுமிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, எப்படி சொல்வது என்று புரியவில்லை. நாளை தெலுங்கு படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாவிட்டால் அங்கு என்ன நிலை ஏற்படும் என்று பயம் அவருக்கு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. தன்னுடைய மேனேஜரை அழைத்தார். இவர்களை பத்திரமாக ஒரு மண்டபத்தில் தங்க வையுங்கள். இவர்களுக்கு சாப்பாடு உடனடியாக செய்து தர வேண்டும். இவர்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். எல்லோரும் மலையில் நனைந்திருக்கிறார்கள். அவர்கள் போர்த்திக்கொள்ள ஒரு போர்வையும் உடனடியாக வழங்க வேண்டும். உடனடியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆர் உத்தரவிட்டார். இதெல்லாம் செய்து முடித்தவுடன் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த மக்கள் கையெடுத்து கும்பிட்டபடி அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். சரி, அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லிவிட்டார். படப்பிடிப்பு நடத்த வேண்டியதுதானே. படப்பிடிப்பு நடக்கவில்லை. எம்ஜிஆர் அந்த மக்கள் சரியாக தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்களா, அவர்களுக்கு போர்வையும் உணவும் தயாரிக்கப்பட்டு விட்டதா என்ற செய்தி எப்போது வரும் என்று காத்திருந்தார். PR வரலட்சுமிக்கு நேரமாகிவிட்டது. இனி இந்த காட்சிகளை நாளைதான் எடுக்கப் போகிறோம் என்று சொல்லப் போகிறார்கள் என்று பதறிப்போனார். மெதுவாக எம்ஜிஆருக்கு மேக்கப் போடும் ஒப்பனையாளர் அவரிடம் சென்று, அண்ணே, இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் மலையில் நனைந்த பிறகு மீண்டும் மேக்கப் போடுவதற்காக ஒப்பனை ரூமுக்குள் சென்றார். மேக்கப் மேன் மெதுவாக இந்த விஷயத்தை PR வரலட்சுமி நாளை தெலுங்கு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று மெதுவாக காதில் ஓதிவிட்டார். எம்ஜிஆர் அப்படியா, சரி என்று காதில் வாங்கி கொண்டு இயக்குனர் AP நாகராஜனை அழைத்தார். PR வரலட்சுமிக்கும் எனக்கும் எந்தெந்த காட்சிகள் இனி எடுக்க வேண்டும், எத்தனை காட்சிகள் உள்ளது, எவ்வளவு நேரம் ஆகும் என்றெல்லாம் விசாரித்துக் கொண்டிருந்தார். AP நாகராஜனும் காட்சிகளை விளக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மேனேஜர் வந்து அந்த ஏழை மக்கள் தங்க வைத்து உணவு, போர்வையெல்லாம் வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் எம்ஜிஆர் முகத்தில் பிரகாசமான சிரிப்பு வந்தது. PR வரலட்சுமிக்கும் தனக்கும் எடுக்க வேண்டிய காட்சிகளை விரைந்து எடுத்து அவரை விரைவில் ஹைதராபாத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்று AP நாகராஜனுக்கு எம்ஜிஆர் உத்தரவிட்டார். அதே போல இரவு கொஞ்சம் தாமதமானாலும் அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டு PR வரலட்சுமி பத்திரமாக ஹைதராபாத் அனுப்பி வைக்கப்பட்டார். ஏழை மக்கள் மீது எம்ஜிஆர் காட்டிய கருணையும் தனக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்ததையும் PR வரலட்சுமி மனதுக்குள் இப்படி ஒரு மனிதரை கண்டதில்லை என்று சொல்லி தெலுங்கு யூனிட்டில் இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அப்படிப்பட்ட மாமனிதர் தான் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இது போன்ற அரிதான தகவல் வேண்டுமென்றால் நீங்கள் நமது A1 சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.